எப்படி வந்து தியேட்டரில் சொல்கிற நம்பர்கள் வந்து பொய்யோ, அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்கள் சொல்கிறது, ப்ரொடியூசர்கள்லாம் சொல்கிற நம்பர்கள் பொய்யோ. ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு படம் நீங்கள் வந்து ஒரு வாரத்தில் வந்து பெரிய ஸ்டார் இப்போ தான் நீங்கள் அந்த நம்பர்ஸ்லாம் கணக்கு சொல்கிறீங்க. எனக்கு அந்த நம்பர் மேலே நம்பிக்கையே கிடையாது. ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக போய் கனெக்ட் ஆயிடுச்சு, அவங்களோட அது கனெக்ட் ஆயிடுச்சுனாவே அந்த படத்தை தேடி பிடிச்சி பார்க்குறது ஒரு பீரியடு. ஒரே பொங்கலாக இருக்கட்டும், அல்ல தீபாவளி, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் வந்து ஹீரோக்கள் படங்களே 4 படம் 5 படம்லாம் வந்திருக்கு, 4 படம்லாம் வந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் அதை போய் பார்த்துட்டு அவங்க கொண்டாடினதில் ஒரே நாள் 4 படம் காலையிலேருந்து இப்போ பொங்கல்னு வச்சிங்களேன், 4 நாள் இருக்கும் செலிப்ரேஷன். 4 நாளும் 4 ஸ்டாரோட படங்கள்லாம் பார்த்து கொண்டாடி இருக்காங்க. அது இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் வந்து ஒவ்வொரு கனவும் மாறிக்கிட்டே இருக்காங்கல்ல. நீங்கள் களத்தை கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருந்தால் கொண்டாடுறாங்க, அவ்வளோதான், சிம்பிள். பெரிய படம், பெரிய இயக்குனர், அவரை நம்பி வந்து தமிழ் சினிமாவில் எத்தனையோ ஹிட்டு கொடுத்த ஒருத்தர், அவர் படம் இன்னைக்கு ட்ரோல் செய்யப்படுது. சரிங்க, ஒரு சினிமா வந்து சோஷியல் மீடியா கண்டென்ட்டாக மாறி போனது வந்து இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எல்லா காலகட்டத்திலையுமே ட்ரோல் செய்யப்படுறது வேறு வேறு வெர்ஷனில் இருந்துச்சு. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் யார் வேணால் பண்ணால் முகமில்லாத ஆட்கள்ன்ற போது பண்ணுறாங்க. அதனால் வந்து ட்ரோல் செய்யப்படுதுன்னா இப்போ வந்து இப்போ நீங்கள் சொன்ன அதே பெரிய இயக்குனர் படம் கொஞ்ச நாள் முன்னாடி வேற ஒரு ஹீரோட பண்ணார், அந்த படம் டிசாஸ்டர் ஆச்சு. அப்போ ட்ரோல் பண்ணுறதுக்கான அளவு குறைஞ்சிருந்தது. ஏன்னா அன்னைக்கு இவ்வளவு சோசியல் மீடியா கிடையாது, ஓப்பனிங் கிடையாது. அதுக்கு முன்னாடி அதே இயக்குனர், நீங்க சொன்ன அதே இயக்குனர் அதே மாதிரி ஒரு டிசாஸ்டர் படம் கொடுத்திருக்காரு. ஆனா அந்த படம் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக அதே நானும் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப அந்த படம் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படம் அரசியல் ரீதியா பேசப்பட்ட படம், பெரிய டிசாஸ்டர் ஆச்சு. அந்த படத்துக்கு வந்து யாரும் ட்ரோல் பண்ணாமல் இருந்தாங்களா? இருந்திருக்காங்க. ட்ரோல் பண்ணப்பட்ட விதம் வந்து வேற விதமாக மாறி போச்சு. இதை வந்து ட்ரோல் பண்ணுறத ஒரு கொண்டாட்டமாகவும் ட்ரோல் பண்ணுறத வந்து வருத்தமாகவும் யோசிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அது பெருசாக தெரியுது. எப்படி வந்து தியேட்டரில் சொல்கிற நம்பர்கள் வந்து பொய்யோ, அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்கள் சொல்கிறது, ப்ரொடியூசர்கள்லாம் சொல்கிற நம்பர்கள் பொய்யோ, அந்த மாதிரியான ஒரு பொய் விஷயந்தான் ஓடிட்டு இருக்க தவிர நம்பர் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடலான் இருக்காங்க. 100 கோடி ரூபா போட்டு 101 கோடி ரூபா சம்பாதிக்கிறது, சம்பாதிச்சாங்கன்னா சம்பாதிக்காருன்னு